Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் சென்னை ஜோன் காலேஜஸ் மட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம சாய்ஸ் லிஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓசி கம்யூனிட்டியோட நம்ம ரேங்க் ஜென்ரல் ரேங்க் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் இங்கே இருக்குது. அந்த ஓசி கம்யூனிட்டி வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ கம்மியான ரேங்க்கில் க்ளோஸ் ஆனதுலேருந்து அதிகமான ரேங்க்கில் க்ளோஸ் ஆனது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னலாம் சாய்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் டவுட்ஸாக கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. சென்னை ஜோன் காலேஜஸ் மட்டும் நான் சென்னையில் மட்டும்தான் படிக்க விரும்புகிறேன், சென்னை காலேஜஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் வேணாம் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் அடுத்த இது போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ரவுண்ட் ஒன் போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இதுதான். அண்ட் அவங்க அந்த ரேங்க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் அது வந்து அடுத்த சாய்ஸுக்கு தான் போகும். ஸோ இங்கே சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் 1 2 3 4 5 6 பார்த்துக்கலாம். இங்கே காலேஜ் கோடு பாருங்கள், காலேஜ் நேம், பிரான்ச் கோட், பிரான்ச் நேம் அண்ட் எல்லா கம்யூனிட்டியோட ஜென்ரல் ரேங்க். உங்களோட ஜென்ரல் ரேங்க் எடுத்து நீங்கள் அந்த க்ளோசிங் ரேங்க்குள்ளே இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டஃப் காம்படிஷனாக இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க் வாங்கினால கட் ஆஃப்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது நம்ம நிறைய சாய்ஸஸ் வைக்கணும். ஸோ ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 சாய்ஸஸ் வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் அது ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்து செகண்ட் வந்து சிஜி கேம்பஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து சிஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ். ஸோ எஸ்எஸ் அப்படின்றதும் இந்த நார்மலாக இருக்கிற சிஎஸ் ரெண்டுமே வந்து சேம் தான். செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னா ஒரு 5000 rupees ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். மற்றபடி தே ஸ்டடி த சேம் சிலபஸ், மீது எல்லாமே ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். ஸோ சிஜி கேம்பஸ்க்கு அடுத்து வர்றது எம்ஐடி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அடுத்து சிஜி கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ் வருது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் வருது, ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ 6 சாய்ஸஸ் வரைக்கும் இதில் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது 7 பாருங்கள், சிஇஜி கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 8th வந்து எம்ஐடி கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். 9th வந்து எம்ஐடி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்தது 10th சாய்ஸ் வந்து எம்ஐடியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். 11th சாய்ஸ் வந்து இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன் சிஇஜி கேம்பஸ். அடுத்து 12th வந்து இஎம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 12th சாய்ஸ் 14th சாய்ஸ் வந்து சிஇஜி கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது நியூவாக இன்ட்ரோடியூஸ் பண்ண கோர்ஸ் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அடுத்து 15th வந்து எஸ்எஸ்எம்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்புறம் 16th வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆன ரேங்க் வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு இதில் தெரியுது. அடுத்து 17th வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எம்ஐடி கேம்பஸ். 18th வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இஐ. அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் நமக்கு வந்து 19th சாய்ஸ் இருக்குது. 20th எஸ்எஸ்என்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். 21st அகைன் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். 22nd வந்து சிவில் இன்ஜினியரிங் சிஜி கேம்பஸ். 23rd பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சிஜி கேம்பஸ். 24th மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஜி கேம்பஸ். 25th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 26th அகைன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 27th ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கம்ப்யூட்டர் சயின்ஸ். 28th ஏசிடி கேம்பஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங். 29th மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் எஸ்எஸ்என். 30th சாய்ஸ் ஏசிடி கேம்பஸில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. அதுக்கடுத்து மறுபடியும் 31st வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். எல்லாத்துக்கும் காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 32nd வந்து பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏஇடிஎஸ். அடுத்தது 33rd சிஇஜி கேம்பஸ் மைனிங். அடுத்தது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். 34th சாய்ஸஸ். அடுத்து ராஜலட்சுமி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடி. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் சிஇஜி கேம்பஸில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. 40th சாய்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது ஏசிடி கேம்பஸ் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இல்லை செல்ஃப் சப்போர்ட்டிங் வருது, ஆல்ரெடி ஒன்று போச்சு. அதே மாதிரி இது செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சிஜி கேம்பஸ். அடுத்தது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஏஐஎம்எல். அடுத்தது எஸ்எஸ்என்ல கெமிக்கல் இன்ஜினியரிங்.
அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் சிஐடி சென்னை. அப்புறம் ஏசிடி கேம்பஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங், மறுபடியும் இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஜி கேம்பஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 49th சாய்ஸ். 50th சாய்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரம் சிஐடி சென்னை. அடுத்து 51 வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன். அடுத்து 52 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லோயலா ஐகேம். 53rd வந்து சிஇஜி கேம்பஸில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்ல சிவில் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் எம்ஐடியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ராஜலட்சுமியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஐடி. அதுக்கப்புறம் சிஇஜி கேம்பஸில் தமிழ் மீடியம் சிவில் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து ராஜலட்சுமி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 60th சாய்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ராஜலட்சுமி. அடுத்தது ஆர்எம்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது சிஐடி சென்னை பயோமெடிக்கல். அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ் மீடியம் மெக்கானிக்கல் வருது சிஜி கேம்பஸ். அடுத்தது சிஇடி சென்னை மெக்கட்ரானிக்ஸ். அடுத்தது வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் ராஜலட்சுமி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். அதுக்கப்புறம் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 71. பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி. அடுத்து லோயலா ஐகேமில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அப்புறம் சாய்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ராஜலட்சுமி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் லோயலாவில் வந்து ஏடி. அதுக்கப்புறம் ராஜலட்சுமியில் ஏஎல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் ஆர்எம்கேல ஏஏடிஎஸ். அப்புறம் ஏசிடி கேம்பஸில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏசிடி கேம்பஸில் ஃபார்மசிக்கல் டெக்னாலஜி. அப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ 80th சாய்ஸ். அதுக்கப்புறம் 81st பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அப்புறம் சென்ட் ஜோசப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சவிதாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 83 சாய்ஸ். ஸோ க்ளோசிங் ரேங்க்லாம் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும். அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி வருது, இதுவும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. ஏசிடி கேம்பஸில் இருக்குது 84th சாய்ஸ். அதுக்கப்புறம் லோயலா ஐகேம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆர்எம்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சிஜி கேம்பஸ் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் 87th சாய்ஸ். ஆர்எம்கேல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏஎம்எல். அதுக்கப்புறம் சிஐடி சென்னை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சிஐடி சென்னை சிவில் இன்ஜினியரிங். ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆர்எம்கேல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். மறுபடியும் ராஜலட்சுமியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதில் உங்களுக்கு சம்டைம் நீங்கள் சில காலேஜ் விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, சில ஃபீட்பேக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஒதுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த சாய்ஸஸ் வைங்க. ஏன்னா நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும், இல்லாட்டி நாட் அலர்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால நம்ம ஒருவேளை சாய்ஸஸ் பத்தலை அப்படின்னா நாட் அலர்ட் வந்துடும். அதனால் ஆஸ் மை ஆஸ் பாசிபிள் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில காலேஜை விசிட் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கல, இது ஒர்த் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க, இல்லை ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய சாய்ஸஸ் தேவைப்படும். அதுக்காக தான் வந்து we have a extended list. ஸோ அதனால் நீங்கள் இந்த காலேஜ் கோட் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வேணான்றதை விட்டுட்டு அண்ட் அதர் திங்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கீழே இருக்கிற காலேஜ் வேறு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் மேலே வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது சாய்ராமில் வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஸ்ரீ வெங்கடேஸ்வரில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் ராஜலட்சுமியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அடுத்தது எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 100th சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அப்புறம் சவிதா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து சைபர் செக்யூரிட்டி 101 சாய்ஸ். அப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்டில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அப்புறம் சென்ட் ஜோசப்பில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அப்புறம் எம்ஐடி கேம்பஸில் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. அப்புறம் ஸ்ரீ சாய்ராமில் ஏஇடிஎஸ். ஆர்எம்டியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஈஸ்வரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இது வந்து பை மிஸ்டேக்காக இங்கே வந்திருக்கு, இது கோயம்புத்தூரில் இருக்கிறது, ஸோ அதை விட்டுருங்க. அடுத்தது மீனாட்சி சுந்தரம், இது கோடம்பாக்கத்தில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அதுக்கப்புறம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் ஆர்எம்கே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ராஜலட்சுமி ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ராஜலட்சுமியில் மெக்கட்ரானிக்ஸ். வெங்கடேஸ்வராவில் பயோடெக்னாலஜி. அதுக்கடுத்து 119th ஸ்ரீ சாய்ராமில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. அப்புறம் சென்ட் ஜோசப் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் சவிதா டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ரீ சாய்ராம் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. லோயலா ஐகேம் எலக்ட்ரிக்கல். ஈஸ்வரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி. அப்புறம் சவிதா சாய்ஸ் 125
ஏஇடிஎஸ், அப்புறம் ஸ்ரீ சாய்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் இது கேசிஜி, அப்புறம் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஎம்எல், அப்புறம் ஆர்எம்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் பயோமெடிக்கல் ராஜலட்சுமி, ஆர்எம்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சாய்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்எம்கே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, ஆர்எம்டி மறுபடியும் ஆர்எம்டி இருக்குது, ராஜலட்சுமி இருக்குது, டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ரீ சாய்ராம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், சென்ட் ஜோசப் ஏஐடிஎஸ், அப்புறம் பயோடெக் ராஜலட்சுமி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட் ஜோசப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட் ஜோசப், அது ஒன்று சைபர் செக்யூரிட்டி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்ஆர்எம், சவிதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆர்எம்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், அப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, அப்புறம் ஈஸ்வரி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சவிதா, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ரீ சாய்ராம், அப்புறம் ஏசிடி கேம்பஸில் செராமிக் டெக்னாலஜி. பாருங்கள் க்ளோசிங் ரேங்க் பாருங்கள் 33,000 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ நம்ம க்ளோசிங் ரேங்க் இதில் எது வருதோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது ஆல்வேஸ் சேஃப். சரிங்களா? ஓசி கம்யூனிட்டி சொன்னேன், பட் மற்ற கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பெரிய ரேங்க்கில் தான் இருக்குது. பிசிக்கு வந்து 50,000 இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 50,000 இருந்தீங்கன்னா இந்த ஏசிடி கேம்பஸ் அண்ணாயூனிவர்சிட்டியில் செராமிக்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் எஸ்ஆர்எம் சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 154 பாருங்க, சாய்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, அடுத்தது ஏஐடிஎஸ், அடுத்தது ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் பயோடெக்னாலஜி, அப்புறம் எம்டெக் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங், மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஎம்எல், அப்புறம் வெங்கடேஸ்வரா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சவிதா ஏஎம்எல், அப்புறம் வெங்கடேஸ்வரா கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் லோயலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எஸ்ஆர்எம் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அப்புறம் ஈஸ்வரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஆர்எம்கே, அப்புறம் ஈஸ்வரி மறுபடியும் ஆர்எம்கே அண்ட் ஆர்எம்கே, அப்புறம் வேலம்மாள் ஈஸ்வரி, பனிமலர் வருது பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் மீனாட்சி கோடம்பாக்கம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மறுபடியும் அதே காலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் சென்ட் ஜோசப் ஏஎம்எல், பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இது வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல், நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுவும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஸோ இதுவும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் சாய்ராம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஆர்எம்கே ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ராஜலட்சுமி இன்ஜினியரிங்கில் ஃபுட் டெக்னாலஜி, ஆர்எம்கே ஸ்ரீ சாய்ராம், அப்புறம் ஜேபிஆர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஏசிடி கேம்பஸில் அப்பேரல் டெக்னாலஜி, மறுபடியும் சிப்பெட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். அங்கே வந்து 2 கோர்ஸாக இருக்குது, பிளாஸ்டிக் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். அப்புறம் சென்ட் ஜோசப்ல இன்ஃபர்மேஷன், ஏசிடி கேம்பஸில் லெதர் டெக்னாலஜி, ஸ்ரீ சாய்ராமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஈஸ்வரியில் எலக்ட்ரிக்கல், அப்புறம் சென்ட் ஜோசப்ல எலக்ட்ரானிக்ஸ், பனிமலரில் ஏஐடிஎஸ், மறுபடியும் சென்ட் ஜோசப்பில் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஈஸ்வரியில் பயோடெக்னாலஜி, அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் சவிதா, அப்புறம் ஆட்டோமொபைல் ராஜலட்சுமி, அப்புறம் ரத்தினம். இது ஆக்சுவலாக கோயம்புத்தூர் அந்த லிஸ்ட் விட்டுருங்க, அது பை மிஸ்டேக்காக இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆர்எம்கே, அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 196 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன்னா 2 காலேஜ் வந்து கோயம்புத்தூரோட இதில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னுமே நம்ம அடுத்தடுத்த லிஸ்ட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஃப்லி நம்ம 44,000 ரேங்க் வரைக்கும் போட்டுக்கோங்க, அதாவது ஓசி கம்யூனிட்டிக்கு. அப்போ நீங்கள் வந்து உங்களோட அதர் கம்யூனிட்டியோட ஜென்ரல் ரேங்கையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம எனஃப் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நம்ம ஈஸியாக இதில் கொடுக்கலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ வந்து ஃபர்தராக வந்து வி வில் பி அப்டேட்டிங். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்.